அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் அவளும் நானும் தவமும் அருளும் அவளும் நானும் வேரும் மரமும் என்று தன்னை பற்றி அதிகம் யோசிக்காமல் இந்த சமூகத்தை பற்றி அதிகமாக யோசித்து பிறருக்காக வாழ்ந்த புதுமையின் மண்ணின் மைந்தன் புரட்சி கவியின் வார்த்தைகளை முன்னிறுத்தி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்த பாட்டு பாரதிதாசன் பாட்டு. அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் அவளும் நானும் அசைவும் நடிப்பும் அவளும் நானும் அசத்தலும் துணிவும் ஆளும் நிழலும் மரமும் கனியும் அலையும் துணிவும் அசைவும் நடிப்பும். என்ன அழகான பாடல்களை இந்த பாரதிதாசன் கொடுத்துருக்காரு. அந்த பாரதிதாசன் பாட்டை ரொம்ப அழகாக இசையமைச்ச ஏஆர் ரஹ்மானுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். உண்மையிலே அந்த பாட்டு ரொம்ப அழகாக இசையமைத்து கொடுத்துருப்பார். நீங்கள் நல்லா தான் பாடினீங்க, இருந்தாலும் நான் அந்த டியூன் சரியாக நான் பாடுறேன்னு செக்கப் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சமூகம் ரொம்ப நல்லா இருக்கு, அதை நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்கு. உங்ககிட்ட எப்படி அந்த கேள்வியை கேட்டாங்களோ அதே கேள்வியை தான் என்கிட்டயும் கேட்டாங்க என்னுடைய நண்பர்கள். பாண்டிச்சேரியாடா போற, ஐயோ தெய்வத்தையாடா பார்க்க போற, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னா. ஐயா, நம்ம 2 பேரும் பேச்சு திருவிழாக்கு வந்திருக்கோம். ஆனா இந்த சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு போன உடனே கேட்பாங்க, அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன் சே அப்படின்ற மாதிரி. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டு 3/4 கிலோ முறுக்கு, 1.5 கிலோ காராச்சேவு, 4 கிலோ பூந்தி வாங்கிட்டு போங்க. அடைச்சி பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்க பொருளை பாரு, இதை நாங்கள் வாங்கிக்க மாட்டோமா எங்கள் ஊரில் அப்படிங்கிறேன். ஐயா, இந்த சமூகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை எப்படி முடிவு பண்றது அப்படின்னு அவ்வை பாட்டி கிட்ட கேட்டேன். அவ்வை பாட்டினா நிறைய பேர் கேபி சுந்தராம்பாள் அம்மாவை நினைச்சுப்பாங்க, இல்ல உண்மையான அவ்வை பாட்டி கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லது நாணிய நிலமே அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த சமூகத்தில் மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அந்த சமூகம் நல்லது இல்லைன்னா கெட்டது அப்படின்னு தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மகாபாரதத்துல தர்மருக்கு எல்லாமே நல்லதாவே தெரிஞ்சிச்சு, துரியோதனனுக்கு எல்லாமே கெட்டதாவே தெரிஞ்சிச்சு. நல்ல கண்ணில் பார்த்தா எல்லாமே நல்லதா தெரியும், நொல்ல கண்ணில் பார்த்தா எல்லாமே நொல்லையா தான் தெரியும். நம்ம எல்லாரும் நல்ல கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் நல்லதா தெரியுது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்க நொல்ல கண்ணில் பார்க்கறதுனால நொல்லையா தெரியுது. மக்கள் எப்பவுமே நல்லவங்களா இருக்காங்க. ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று தான் அடைய முடியாத நிலையையும் மகனும் மகளும் அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களே, அத்தகைய பெற்றோர்களை பெற்றுமா நீங்கள் சமூகம் நல்லா இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு யாரையாவது பிடிக்குமா? நிறைய பேரை பிடிக்குமியா. காரணம், நான் இந்த உலகத்தையே நேசிக்கிறவன். அதனால் எனக்கு நண்பர்கள் பகைவர்கள் அப்படிலாம் யாரும் கிடையாது. நான் மனிதர்கள் அனைவரையும் எந்த பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கக்கூடியவன் நான். அதனால் எனக்கு எல்லாரும் பிடிக்கும். ஏன்னா நீங்கள் நம்ம ஆளியா. இந்த சமூகத்தில் கண்டிப்பாக மனிதனாக பிறந்தா யாரையாவது ஒருத்தரவங்க பிடிச்சி தான் ஆகணும். அது லவ்வராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். சமீபத்தில் கோமாளி திரைப்படம் வெளியே வந்தது. அதுவும் சொல்ல வரக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் 90s கிட்ஸாக இருங்க, 2K கிட்ஸாக இருங்க, எந்த கிட்ஸாக இருந்தாலும் மனிதநேயம் என்ற ஒன்றுதான் அவர்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஏழ்மையும் நோயும் நிலவில் இருக்குமானால் அங்கும் சென்று சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் அன்னை தெரசா. அந்த வழியை பின்பற்றி இன்று இளைஞர்கள் மனிதநேயத்தோடு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை பார்க்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். லவ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனசுக்கு பிடிச்சவங்க செய்யற தப்பு கூட தப்பா தெரியாது, ஆனா இதுவே மனசுக்கு பிடிக்காதவங்க செய்யற நல்லது கூட தப்பா தான் தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், இந்த சமூகத்தை லவ் பண்ணுங்க. அதுவும் குறிப்பா அந்த 3 பேருக்கு சொல்றேன், இந்த சமூகத்தை லவ் பண்ணுங்க. அப்பந்தான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய 99 விழுக்காடு நல்லது உங்கள் கண்ணுக்கு படும், அந்த 1 விழுக்காடு தவறையும் திருத்த பார்ப்பீர்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கண்ணோட பார்த்தோம்னா எல்லாமே நல்லதா தெரியும். அருமையாக சொன்னார். மழை எப்படி பெய்யுதுன்ட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு பாருங்க, அவன் சொல்கிற பதிலை வச்சு அவன் என்ன வேலை பார்க்குறான்னு கண்டுபிடிச்சிடலாம். தண்ணி போட்டு நிற போதையில் இருக்கார்,
நம்ம ஊரில் எப்படின்னா மழை பெய்யுது ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவருக்கு மழையும் ஊற்றுற மாதிரி தான் தெரியுது. ஒரு மோசமான போலீஸ்காரரை கேளுங்க, நம்ம ஊரில் எப்படிங்க ஏன் மழை பெய்யுது, மாமூலாக பெய்கிற மாதிரி தான் பெய்யுது அப்படின்னு இருக்கார். அதனால் நம்ம பார்க்குற பார்வை நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லதாக தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகாக தம்பி சொல்லியிருக்காரு. அருள் ஆல்பர்ட் வில்லியம். அதற்கு அடுத்து பேச வருபவர் யோக தர்ஷினி.